என்னைக்காச்சும் ஒரு நாளாவது ஆசைப்பட்டு கூப்பிடுற மாதிரி கூப்பிடாடி, அலாரம் அடிச்ச மாதிரியே கூப்பிடு. அப்படி என்ன அவசரம் உனக்கு? பாருங்க, நம்ம வீட்டுக்கு கார்ல நிறைய பேர் வராங்க. வாங்கய்யா, உள்ள வாங்க. அண்ணே, பெரிய ஜவுளிக்கடை வியாபாரியா, மூத்த பொண்ணு பிரியாவ பொண்ணு கேட்டு வந்திருக்காரு. வணக்கங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த முடிவா இருந்தாலும் எங்க அக்கா அகிலாண்டேஸ்வரி தான் எடுப்பாங்க. பிரியாவை பெத்தது நாங்களா இருந்தாலும் அவளை வளர்த்தது எங்க அக்கா அகிலாண்டேஸ்வரி தான். நீங்க உட்காருங்க, ஒரு நிமிஷம் அக்கா கிட்ட கேட்டு வந்துடுறேன். நான் கட்டிக்க வேண்டிய என் மொரமாமனை கட்டிக்கிட்ட கஸ்தூரியே 30 வருஷ பகைய மறந்து தான் மகன் செந்தில்நாதனுக்கு என் மகளை எப்ப கேட்டாலோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். அவன் தான் இந்த வீட்டு மாப்பிள்ளன்னு. சரிக்கா. எங்கடா அந்த ஜவுளி கடைக்காரரு? அக்கா சொன்னதை காதுல கேட்டாங்கல்ல, அம்புட்டுக்காரன் அபௌட்டல்ல போயிருச்சு. அப்படியா? நமக்கு கல்யாணமாகி 8 வருஷமாச்சு. இந்த 8 வருஷத்துல ஒரு நாள் கூட உங்க மாமா குடும்பத்துல யாரையும் நான் பார்த்ததே இல்ல. 30 வருஷத்துக்கு முன்னால பிரிஞ்ச குடும்பம் இந்த கல்யாணத்தை தான் ஒண்ணு சேர போகுது. எல்லாரும் நீ பார்க்கத்தானே போற. ஏ மாப்ளை, சீக்கிரம் வாய்யா, சீக்கிரம் வாய்யா. மாப்பிள்ளை எப்படி வர்றாரு, எதுல வர்றாருன்னு எதுவுமே தெரியலையே. எப்படி கண்டுபிடிக்கிறது? டேய், எங்க மாப்பிள்ளை வர நேரம் பார்த்து யாரா மாட்டு வண்டி உள்ள வருதே? யார் அது மாட்டு வண்டியில? ஒரு பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ பாட்டு பூந்து உள்ள வந்துகிட்டு இருக்க. என்ன பார்த்தா ஒரு மனுஷனா தெரியா? ஹலோ, யாருப்பா நீ? என் மாப்பிள்ளை வர நேரத்துல மாட்டு வண்டியில வந்து இறங்குற? சென்னையில கஸ்தூரி அம்மாவோட மாட்டு வண்டியில எளிமையா வந்திருக்காரு. இத பாருங்க, நான் உங்க மாப்பிள்ளை இல்ல. அது சரி, கல்யாணம் ஆனாதான மாப்பிள்ளை, கல்யாணம் ஆகாம எப்படி? ஜோக்கா ஜோக்கா, நான் உங்க மாப்பிள்ளை இல்ல. அதாவது வந்து அதான் வந்துட்டீங்களே. ஐயோ, இவங்களை எப்படி புரிய வைக்கிறது? இத பாருங்க, நான் செந்தில்நாதனுடைய நண்பன், பேரு சரவணா. எல்லாத்தையும் போன்ல விவரமா சொல்றதுக்குள்ள லைன் கட் ஆயிடுச்சு. ரோடு கான்ட்ராக்ட் வேலையா உங்க ஊருக்கு வர போறேன் அவன். உங்க வீட்டுல தங்க வெக்கப்பட்டுக்கிட்டு எதை வேணாலும் சொல்லுவான், சொல்றதெல்லாம் நம்பிடாதீங்கன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்க அம்மா எங்க அக்காவுக்கு தகவல் அனுப்பிட்டாங்க. இதையெல்லாம் எங்க அக்கா எங்க கிட்ட விவரமா சொல்லிட்டு தான் பிரியாவை கூட்டிக்கிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்க. அதனால மாப்பு இத்தோட உங்க ரீல் ஸ்டாப். ஓஹோ, தண்டச்சோரா? என்ன லுக்கு போறா வெளிய. என்ன மாப்பிள்ளைய காணா? காணுமா? என் பொண்டாட்டியும் காணா. மன்னிச்சுங்க, எனக்கு வந்து இந்த பட்டாசுனா ரொம்ப பயம். எனக்கும் தான். எங்க உங்களை பார்த்தா ஒரு சிஸ்டர் ஃபீலிங் வருதுங்க. எனக்கும் உங்களை பார்த்தா ஒரு பிரதர் ஃபீலிங் தான். ஃபீலிங்கா? என்ன என்ன ஃபீலிங்? மாப்பு, இது நீங்க கட்டிக்க போற பொண்ணு கிடையாது. நான் ஏற்கனவே கட்டி கூட வச்சிருக்கேன் என் பொண்டாட்டி. 8 வருஷமா நமக்கு பிள்ளை இல்லைங்கிறது உண்மைதான். அதுக்காண்டி உன் ஃபீலிங்க பூரா இவன் பக்கம் திருப்பிடாதடி சொன்னா. ஐயோ, 8 வருஷமா உங்களுக்கு சொன்னவங்க குழந்தைய கிடையாது. மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. அம்மா, சும்மா ஸ்ரீதேவி மாதிரி இருக்கேன். போதும், மறுபடியும் சொல்றேன், மை ஒய்ஃப். மாப்பிள்ள, அங்க என்ன சின்ன மாமா கிட்ட பேச்சு? விட்டா 4 பூரா பேசிட்டு இருப்பான். இங்க வாங்க. பாய். ஆஹா, இவன் நம்ம மாப்பிள்ளை ஆச்சின்னு சரவடி வச்சா இவன் நமக்கே வெடிகுண்டுல வைக்கிறான். ஓவரா வர்ணிக்கிறான். மாப்பிள்ள, ஐயோ, அவ்வளவு தூரம் மாட்டு வண்டியில வந்தது அசதியா இருக்கும். போய் குளிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க, போங்க. என்ன 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 அண்ணே, இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. வளராதடா. உளறனா? தனியா கூப்பிடுறானே, நம்ம பேசுறது கேட்டுச்சோ? நான் இங்க தங்குறது உங்களுக்கு பிடிக்கல இல்ல?
நான் இங்க வரும்போது இந்த வேட்டியாப்புற அரண்மனை எங்க இருக்குன்னு யாரையோ கேட்ட எல்லாரும் பயந்து யாரும் காட்ட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நீங்க என்ன வேட்டியாப்புற அரண்மனை கூட்டிட்டு போனீங்கன்னா நான் இங்க தங்க மாட்டேன். இல்லைன்னா ஹாய் இங்கதான் தங்குவேன். இல்ல நான் கூட்டிட்டு போறேன். ஆனா சொன்னதை செய்யணும். நான் செய்யறதுதான் சொல்றேன். ரெண்டும் ஒண்ணுதான். போமா போடி உள்ள போகல. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள நீங்க கேட்ட வேட்டையாபுரம் அரண்மனை பார்த்தாச்சுல. இப்படி ஊருக்கு போங்க. கையெடுங்க. ஏன் சைக்கிள்ல போறீங்களா? உள்ள வாங்க. எங்க மாப்பிள வாங்க உள்ள போலாம். உள்ள வரமாட்டேன் மாப்பிள. நான் அங்கேயே உள்ள வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணி தான் கூட வந்திருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய மனுஷனை கட்டாயப்படுத்தி உள்ள எடுத்துட்டு போறது அவ்வளவு நல்லது மாப்பிள. சொல்லி கூப்பிட்டா நீ வரமாட்டே, சொல்லாம இழுத்தனால தான் நீ வந்த. நீயா? ஆமாயா. யாவா? ஆமாடா. தாவா? கழுத வயசாவது உள்ள வரதுக்கு பயப்படுற உனக்கு எதுக்கு மரியாதை? நீ கெட்ட வார்த்தையில திட்டாலும் நான் உள்ள வரமாட்டேன். ஆமா இங்க தான் தனியா ஒரு வீடு. சொல்ல மாட்டேன். சொல்லனா தோட்டக்கார கிழவன் இருந்தாலும் பேத்தி இருக்காங்க. அவங்களே இங்க இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? அவங்க இதுக்குள்ள மட்டும் தானே இருப்பாங்க. அதுக்குள்ள போக மாட்டாங்கல்ல. நாம போவோம். மாப்பிள நீ வேணா பாட்டோம் மாப்பிள. நான் வேணா ஊருக்கு போற மாப்பிள. ஏய் அங்க என்ன கயிறும் கட்டியா தொங்குது? பெயிண்டிங் வேலை ஓ நடக்குது. அப்ப உள்ள பெயிண்டர்ஸ் இருக்காங்களா? ஒரே ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் கோபாலு. 1 மாசமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரே ஒருத்தர் 1 மாசமா உள்ள தைரியமா இருக்கா. நம்ம 2 பேரும் உள்ள போறதுக்கு பயப்படுறோம். அவன் வெளியூர்ல உள்ளூர் மேட்டர் தெரிஞ்சா கிழிஞ்சிராது. மத்த பகல்லையே இப்படி இருட்டா கிடக்க. முருகேசு இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா? எஸ்டிடி என்ன வரலாறு தானே. இந்த அரண்மனையில இருந்தவனுங்கெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னால ஓடிட்டானுங்களாம். இப்ப யாரோ ஒரு இளிச்ச விலைக்கு வாங்கி இதை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கானா. எதை வேணாலும் பூசி வெளியே இருக்கிறத மறைச்சிடலாம். ஆனா உள்ள இருக்கிறத மறைக்க முடியுமா? போயிடலாம் மாப்பிள்ள. சரி வா போலாம். உள்ள இல்ல வெளியே மாப்பிள்ள. யாரு எல்லாம் செத்து கிடக்குமா? எருமை முருகேஷா. எருமையா? அப்படி உள்ள என்னதான் இருக்கு முருகேசா? ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்கின்றானுங்க, பயந்தா குழி. அது போக 30 அடியில 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க. இதனாலயே நம்ம கோபால் இருக்கான்ல, கோபாலு அவன் 4 மணிக்கு மேல வேலை செய்யறதே இல்லையா. ஏதோ ஒரு நாள் 4 மணிக்கு மேல துணிச்சா செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு செஞ்சானா. அன்னைக்குன்னு பார்த்து எல்லா சாமான் சொல்லிட்டு திடீர்னு உடைதான் சாய்தான். அப்பொழுது கோபாலு 4:30 எஸ்கேப் ஆயிடுவானா. ஏன் மாப்பிள்ள இவ்வளவு பயம் உள்ளவன் ஏன் தனியா வேலை? மாப்பிள்ளைய காணா. மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பு பட்டுட்டாடா. ஆப்பு என்ன தனியா விட்டு போயிட்டானே. நான் எப்படி வெளியே போவேன்? இங்க இருந்து 1 கிலோமீட்டர் வெளியே போடுவேன். நான் என்ன செய்வேன்? அடே கோபாலு என்னை கூட்டிட்டு போடா. எங்கடா இருக்க கோபாலு? கோபாலு கோபாலு கூடவே வந்து கொடுத்து விட்டு போயிட்டான் ஐயா. உலகாரம் ஒல்லி கோபாலு என்னங்க தம்பி முருகேசா இந்த பாரு அண்ணனை பாருப்பா. தம்பி கண்ணா ஏதாவது பேசுப்பா. தம்பி ஏதாவது பேசுப்பா. ஏன்பா ஒன்னு அவனை அந்த வீட்டுக்கு கூட்டு போவானான்னு சொன்னேன்ல. இப்ப பாத்தியா அரெஸ்ட் பண்ணி வேன்ல ஏத்தும் போது பெரிய மனுஷங்க சிரிக்கிற மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். இப்ப என்ன பண்றது? எங்க அக்கா என்ன இங்க ஒரே கூட்டம்? யாருக்கு இங்க என்னாச்சு? அம்மா வணக்கம். நான் வந்து என் மாப்பிள்ளை எங்க? மாப்பிள்ளை இல்லையா? இந்த வீட்டுக்கு வர வேண்டிய மாப்பிள்ளை எங்க? எப்ப நீ மாட்டு வண்டியில இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்னு சொன்னாங்களோ அப்பவே நீ என் மாப்பிள்ளை இல்லைன்னு முடிவு பண்ணிட்ட. ஏன்னா அவருக்கு பிறந்தவன் அப்படி வரமாட்டான். கரெக்டா சொன்னீங்க அம்மா.
நான் இங்க வந்த உடனே நான் இந்த வீட்டு மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்லி இவங்களுக்கெல்லாம் எவ்வளவோ எடுத்து சொன்னா கூட யாருமே கேட்கல. நான் சொல்லாமலே நான் யாரும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். அம்மா, மாப்பிள்ளை இந்த ஊர்ல இருக்கிற அந்த வேட்டியா நர்மதியை வாங்க முடிவு பண்ணிருக்கேன். எஸ், அந்த விஷயமா தான் என்ன நினைச்சிருக்காங்க. நான் அவருடைய நண்பன், அவ வீட்லயே வளர்ந்தவன், பேரு சரவணா. அம்மா முடியாது. வேட்டைய புறம் அரண்மனைய விலைக்கு வாங்குறத நான் அனுமதிக்க முடியாது. ஏன்னா அத விலைக்கு வாங்கினா ஆபத்து அவருக்கு மட்டும் இல்ல, அவரை கட்டிக்க போற என் பொண்ணுக்கும் தான். அம்மா, அது வந்து எப்படி சொல்றது, மாப்பிள்ளை உங்க பொண்ணு கட்டிக்கிறதுல அதான் மாப்பிள்ளை வந்துட்டாரே. அவங்க அப்பாவை பார்த்த மாதிரியே இருக்க. மாப்பிள நீ சாமி, இவர்தான் என் மாமா மகன் செந்தில்நாதன். வேட்டை ஒரு அரண்மனை இவர்தான் வாங்கியிருக்காரு. சாமி, அந்த அரண்மனை பத்தி சொன்னாலே எல்லாருமே பயப்படுறாங்க. அப்படி அங்க என்னதான் இருக்கு, என்ன நடந்தது? சுமார் 100-150 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அரண்மனையில வேட்டையா ராஜா வாழ்ந்தார். அவர் வரும்போது ஒரு விதமான சட்டம் போட்டுக்கிட்டு தான் வருவார். தான் நினைச்சதை அடைய எது வேணும்னாலும் செய்யக்கூடிய ஒரு கொடூரமான ஆளு. அவர் ஒரு முறை ஆந்திராவில் விஜயநகரங்க ஊருக்கு போயிருந்தப்போ அங்கே சந்திரமுகியின் ஒரு நாட்டியக்காரியின் நாட்டியத்தை பார்த்து அவள் அழகில் மயங்கி அவளை தன்னுடைய ஆசநாயியா ஆக்கிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் சந்திரமுகி அதுக்கு சம்மதிக்கலை. ஏன்னா அவளுக்கு ஏற்கனவே குலசேகரன் ஒரு நாட்டியக்காரன் காதலனாக இருந்தான். அது தெரிஞ்சும் சந்திரமுகியோட விருப்பத்தை மீறி ராஜா அவளை வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு வந்துட்டாரு. சந்திரமுகியோ ராஜாவுக்கு தெரியாம அந்த குணசேகரனை அரண்மனைக்கு பின்னால் இருக்கிற வீட்டில் தங்க வச்சு அவனை அடிக்கடி சந்திச்சுக்கிட்டே இருந்தான். இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ராஜா ஒரு துர்காஷ்டமி அன்னைக்கு அரண்மனையில இருக்கிற மணிமண்டபத்துல சந்திரமுகி கண் முன்னாடியே அந்த குணசேகரனை வெட்டிட்டு சந்திரமுகியும் உயிரோட தீ வச்சு எரிச்சுட்டார். ஒரு தப்பும் செய்யாம அகால மரணம் அடைஞ்ச சந்திரமுகி ராஜாவை பழிவாங்க ஆவியா அலைஞ்சா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜா தேசத்தில் இருக்கிற அத்தனை மந்திரவாதிகளையும் கூட்டிட்டு வந்து 60 நாள் பூஜை செஞ்சு சந்திரமுகி அச்சியை ஒரு பானையில போட்டு கடபந்தனம் செஞ்சிட்டார். அதை அரண்மனையில தெற்கே இருக்கிற ஒரு அறைக்குள்ள பூட்டி வச்சுட்டார். கொஞ்ச நாள்லயே ராஜாவும் காலமாயிட்டார். ஆனா இன்னும் அந்த சந்திரமுகியோட ஆவி ராஜாவை பழிவாங்க அந்த அறைக்குள்ளேயே காத்துக்கிட்டு இருக்கிறதாகவும் அதே அறைக்குள்ள ஒரு பெரிய ராஜநாகம் இருக்கிறதாகவும் அந்த காலத்துல இருந்து சொல்றாங்க. இதுல எது உண்மை எது பொய்ன்னு யாராலையும் சரியா சொல்ல முடியாது. இது 11 மணியா? இது போய் வாக்கிங் போகிற நேரம் சொல்லுவாங்களே. இது தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களே. இது என்ன பெட்ரூமா? இது பெரிய மைதானம் மாதிரி இருக்கு. கொடுக்கும்போது ஸ்டைலாக வாங்கிட்டோம். இப்போ படுக்கும்போது லப்கு 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 அடிக்குது. ஈஸ்வரா, ஐயோ அதையப்பா கேக்குற. என் பொண்டாட்டியுடைய குரட்டை தொல்லை தாங்க முடியல. ராத்திரி ஆச்சுனா நடந்தா மோகினி மாதிரி இருக்கா, படுத்தா பேய் மாதிரி இருக்கா. அந்த சாமியார்ட்ட கதை கட்டல இருந்து எனக்கு நிம்மதியே இல்லப்பா. பேசாம நம்ம 2 பேரும் இங்கே கட்டி பிடிச்சு படுத்துருவோமா? வேண்டாம். அது சரி, நீ எதிர்பார்த்தது என்ன? ஏப்பா நீ ஒரு டாக்டர் தானே? என் சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து வைய. என்ன முருகேஷா? அதாவது பேய் இருக்கா இல்லையா, பார்த்திருக்காங்களா பார்க்கலையா, நம்பலாமா நம்பப்படாதா, இது எனக்கு தெரிஞ்சாகணும். இதுக்கேப்பா நீ இத்தனை தடவை திரும்புற? அதுக்கு அந்த சாமியாரே தேவலை போல் இருக்க. ஏப்பா பேய் இருக்கா இல்லையா, இல்ல பேய் வர்றதுக்கு ஏதாச்சும் அறிகுறி இருக்கா? முருகேஷா, பேய் வருது சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? தூரத்துல ஒரு நாய் ஏப்பா நிஜமாலுமே இதே சவுண்ட் அங்க கேக்குதுப்பா. நான் கேட்டேனா? இல்ல.
அப்புறம் காத்தடிக்கிறதுல மரம் எல்லாம் ஆடி இருக்கிற ஜன்னல் எல்லாம் எப்பா இந்த சத்தமா அங்க கேக்குதுப்பா. நான் கேட்டேதா இல்ல. அப்புறம் ஒரு மாதிரி லேசா மல்லிகை பூவா மல்லிகைடா. ஏன் கத்துற? சரி சரி சரி. காத்துல அப்படியே மல்லிகை மனம் வரும். எப்பா வருதுப்பா, மல்லிகைப்பூ வாசமும் வருது. நான் கேட்டேனா? கதை மட்டும் கேட்கிறேன். கேட்டா என்னது இது? சங்கு பிச்சு எரிஞ்சிடுவேன். அப்புறம் என்னது என்னது? சலங்க. ஐயோ சலங்க சத்தமும் கேக்குது. நான் கேட்டேனா? இல்ல. அப்படியே காத்துல வெள்ளையா ஒரு உருவம் மாறி புகையா கிளம்பும். எப்பா கிளம்பிருச்சுப்பா, கிளம்பிருச்சுப்பா. எங்க? அங்க. நீ ஏன் பொம்பளை மாதிரி சிரிக்கிற? நான் சிரிக்கல ஐயா, பேயே நேரடியா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கியா. எங்க? அங்க. போச்சுடா. காத்துல ஆடுற தாத்தாவோட வேஷ்டியை பார்த்து பேயின்னு பயப்படுறீங்களே, நீங்கெல்லாம் என்னதான் படிச்சீங்களோ? பயமா? ம், எனக்கா? ஆமா. நானும் முருகேஷும் ஒரு நாடகத்துக்கு ஒத்துக்க பார்த்துட்டு இருந்தோம். ஆமா, உங்க பேர் என்ன? எதுக்கு? சும்மா தெரிஞ்சுக்கத்தா. துர்கா. ஆடே எங்க அப்பா. என்னது? ஸ்வீட் நேம். தேங்க்யூ. ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணா இருக்க, கவனிச்சுக்கிறேன். எல்லாம் இவனாலதான். ஒரு அழகான பொண்ணு முன்னால இமேஜை டேமேஜ் பண்ணிட்டான். செய்யறது செஞ்சுட்டு எப்படி படுத்திருக்கான் பாரு. துர்கா, இப்படி வா, உன்கிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும். என்னங்க? இந்த நீங்க வாங்க போங்கன்னுலாம் கூப்பிடாத, கங்கான்னு கூப்பிடு, அதான் எனக்கு பிடிக்கும். சரி கங்கா, என்ன விஷயம் சொல்லு. என்கிட்ட பழைய புக்ஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் பின்பக்கம் இருக்கிற மாடியில ஏதாவது ஒரு ரூம்ல வைக்கணும். என் கூட வரியா? ஐயோ, எங்க தாத்தாவே அந்த பக்கம் போனதில்ல, என்னையும் அந்த பக்கம் போகவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அங்கதான் அந்த சந்திரமுகி ரூம் இருக்கான். தாத்தா பாட்டிங்களுக்கு தான் அந்த பயம் எல்லாம், நமக்கு என்ன? நான் கூட இருக்கேன்ல, வா போலாம். சரி, நீ வரலன்னா என்ன, நான் போறேன். இரு இரு, உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாம்? எல்லாரும் பிரியாவுக்காக விஸ்வநாதனை மாப்பிள்ளை பார்க்க போயிருக்காங்க. வீட்ல யாரும் இல்ல. அப்படின்னா நானும் வரேன். இதுதான் அந்த ரூம்னு நினைக்கிறேன். என்னது இவ்வளவு தாயத்தெல்லாம் கட்டியிருக்காங்க? 150 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பூஜை எல்லாம் பண்ணி சந்திரமுகி ஆவிய இங்கதான் அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த கதையெல்லாம் நீ நம்புறியா? பின்ன இந்த ரூமுக்குள்ள விலை உயர்ந்த நகைகள் வைரங்கள்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரூமுக்குள்ள போய் யாரும் அதெல்லாம் எடுத்துடக்கூடாதுன்னு தான் இந்த கதையெல்லாம் கட்டுறாங்க. எனக்கு மட்டும் இந்த ரூமோட சாவி கிடைச்சா இப்பவே உனக்கு இதை திறந்து காட்டுவேன். இந்த ரூமுக்கு சாவியே கிடையாது, தொலைஞ்சு போச்சு. ஆனா இந்த சாவியோட அச்சு மட்டும் பழைய கொல்ல ஒருத்தங்கிட்ட இருக்குன்னு என் தாத்தா ஒரு முறை சொல்லியிருக்காரு. இந்த சாவிய நம்ம உடனே இந்த கொல்லனை செய்ய சொல்லலாம். நீ தானே இந்த வீட்டு முதலாளி, நீயே சொல்லு. நான் வேணும்னா அங்கேயே இருந்து இந்த சாவி செஞ்சு முடிச்சதும் வாங்கிட்டு வந்துடுறேன். இப்பவே சொல்றேன். கங்கா, 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 என்ன? இந்த சந்திரமுகி ரூமோட சாவி.
என்னாச்சு? அந்த ரூமுக்கு சாவி செஞ்சு கொடுத்தவ ரத்தம் வந்து எடுத்து செத்துட்டான். சாவி செஞ்சு கொடுத்த அவனுக்கு எந்த கதைன்னு அதை வாங்கிட்டு வந்து கொடுத்த எனக்கு எனக்கு பயமா இருக்கு. நேத்து நான் அவன்கிட்ட சாவி செய்ய சொல்லும் போதே அவன் நல்லா குடிச்சிருந்தான். 24 மணி நேரமும் குடிக்கிறவன் சாவி செஞ்சாலும் சாவான், சாவி செய்யலனாலும் சாவான். நம்ம நேரம் அவன் சாவி செஞ்சதும் செத்துட்டான். இதெல்லாம் வீணா மனசுல போட்டு குழப்பிக்காத, தைரியமா இரு. தெக்க இருக்கிற அந்த ரூமுக்கு சாவி செஞ்சு கொடுத்தனாலதான் அந்த கிழமை செத்ததா இருந்தா அந்த ரூமுக்குள்ள போன கங்காவே நல்லா தானே இருக்கா? அதானே. நீங்க வேணா பாருங்க, அந்த கிழவனோட சாவுக்கு காரணம் டெத் பை லிவர் சிரோசிஸ் வரதான் போகுது. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் கேலியா இருக்கலாம். இனிமே இந்த வீட்டுக்குள்ள என்னெல்லாம் நடக்க போகுதோ. ஓம் கிரீம் காளி சூலி ஹோலி. ஹோலியா? அது மார்வாடி பண்டிகை இல்ல? ஓம் கிரீம் பச்சக் பச்சக் பச்சக். ஜெய் ஜம்பலிங்கம். சூப்பர். சாமி சாமி, பேய கொஞ்சம் பதமா பக்குவமா கூப்பிடுங்க சாமி. இல்லைன்னா போற போக்குல ஒரு காட்டு காட்டிட்டு போயிரு. ஓம் கிரீம் கத 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 கத.
தண்ண தக்க சென்ன தரை கிட்ட தக்க தத்தம் கிட்ட தக்க தரை கிட்டதும் தாம் கிட்ட தக்க தரை கிட்ட தக்க தரை கிட்டதும் தி தாம் கிட்ட தக்க தரை கிட்ட தக்க தரை கிட்டதும் தி தாம் கிட்ட தக்க தரை கிட்ட தக்க தரை கிட்டதும் சாமி சாமி பொறுமை பொறுமை ஐயோ கொதிக்கிறாரு பொறுமையா போக சாமி சரி 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 ஏன்னு இவனை நம்பி உள்ள ஓரமே திரும்பி வருவோமா இங்க வாரி இப்பயே கை நடக்கிறத சாமி எது நடந்தாலும் தைரியத்தை கை விட்டுறாதீங்க నా కోసం శుద్ధ ధన్యాసి రాగంలో ఒక కీర్తనం పాడగలరా யாரது నేనేరా చంద్రముఖి காப்பாத்து எழுப்பு போய் சும்மா கிடந்து எல்லாம் கிளப்பி விட்டாரு வாங்க சாமி உள்ள வாங்க இருக்கு இங்க ஒரு பிரச்சனை இருக்கு நாக்காளிய கிழக்கு பார்த்து போடுங்க உட்காருங்க சாமி உட்காருங்க தெய்வமே வந்த மாதிரி இருக்கு இதோ பாருங்க சொல்லுங்க சாமி நான் இங்க ஒரு 7 நாள் தங்க வேண்டியிருக்கு தாராளமா அந்த 7 நாளும் எனக்கு தேவையானதை என் சிஷ்யங்களே செஞ்சு தருவாங்க நான் இந்த வீட்ல இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த 7 நாளும் இந்த வீட்ல இருக்கிற யாரும் வெளியே போய் தங்க கூடாது யார் இவரு என் ஃப்ரெண்டு சரவணன் சைக்கியாட்ரிஸ்ட் தான் இவனுக்கு வேற வேலை இல்லாம இந்த வீட்ல இருக்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக இவரை எங்கிருந்தோ கூட்டிட்டு வந்திருக்கான் அட இதெல்லாம் போய் தொலை சாமி இங்க ஏதோ சந்திரமைன்னு ஒரு பார்ட்டி இருக்குதான் அதுக்கு எப்படியாச்சும் கேட் பாஸ் கொடுத்து அனுப்பிருங்க என் ரூம் எங்க இருக்கு வாங்க காட்டுறேன் என்னென்ன பண்றீங்க ஜலதோஷம் பிடிச்சிருக்குமா ஆவி பிடிச்சிட்டு இருக்கேன் ஆச்சி ரொம்ப மோசமான வியாதி இது மருந்து சாப்பிட்டா ஒரு வாரத்தில் போயிடும் மருந்து சாப்பிடலன்னா 7 நாள்ல போயிடும் அண்ணே 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 என் பொண்டாட்டிய பாத்தீங்களா நான் பார்க்கலையே ஐயோ எங்க போனா தெரியலையே உனக்கு ஜலதோஷமா ஆமாண்ணே 2 நாளா ஐயோ இது சூப்பர் மருந்துமா வா தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து ஆவி பிடிக்கலாம் வா அண்ணா 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 என்னடா என் பொண்டாட்டிய பாத்தியா நான் பார்த்த பிறகுதானா நீயே உன் பொண்டாட்டிய பார்த்த என்ன சொல்ற அட தூ, அறிவு கெட்டவனே உனக்கு பொண்ணு பார்க்க போகும்போது உன் பொண்டாட்டிய முதல்ல பார்த்தது நான் தானே அப்பாடா ரொம்ப அழுத்தாதீங்க மூச்சு முட்டுது என்ன என் பொண்டாட்டி குரல் கேக்குது காலை கொஞ்சம் உள்ள எடுத்துக்கோ
கேப்பே இருக்க கூடாது. சரி. ஐயோ இந்த அக்கிரமத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? என்ன சொன்னாலும் அடங்க மாட்டேங்கிறானே. இன்னைக்கு போரைய போத்திக்கிட்டு கேரமோட ஆடுறானே, நான் என்ன பண்ணுவேன்? விட மாட்டேன், தடுக்காம விட மாட்டேன். ரொம்ப வேர்க்குதே. இருக்கத்தானே செய்யும். ஆமா, ஏன் உன் புருஷனுக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது? அந்த ஆள் ஒரு வேஸ்ட். கரெக்டா சொன்ன. என்ன இருந்தாலும் டாக்டர் டாக்டர் தான். நான் எத்தனை பேருக்கு இப்படி செஞ்சிருக்கேன். இப்பதான் நல்லா இருக்கு. சூப்பர் பவர். பவரா? ஆவியை விட மோசமான பாவியா இருப்பான் போல் இருக்க ஐயா. கங்கா, நாம 2 பேரும் இன்னைக்கு மெட்ராஸ் போறோம். எதுக்கு? அங்க போய் பிரியாவுக்கு பிரசன்ட் வாங்கிட்டு நாளைக்கே திரும்பிடுவோம். இன்னைக்கா? ஆமா. அதென்ன இன்னைக்கே? நகை வாங்க நாளைக்கு ரொம்ப நல்ல நாளா, அதனால தான் இன்னைக்கு போறோம். நான் வரல. நீ வர. நான் வரலனா? நீ வர. நீ வந்துதான் ஆகணும். వదలవా నన్ను వదలవా వదలవా ఒరే ఒరే కాకా ఎంత ధైర్యం ఉంటే నా ముందే నిలిచి నాకే చెప్తావు వాణ్ణి చంపి కాల్చి బూడిదగా చేసి నా పగ తీర్చుకోకపోతే నా పేరు చంద్రముఖి కాదురా కాదురా